ஊழல் வழக்கில் ஒரு முதலமைச்சரே கைதாகும்போது அது மக்கள் மத்தியில் அவங்க செல்வாக்கு குறைக்காதான்? அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது மூலமாக மக்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லிட்டார் மோடி. நான் சர்வாதிகாரி தான், தேர்தல் அறிவிச்சாச்சு, அவர் ஒரு கட்சித் தலைவர், அவர் ஒரு முதலமைச்சர், பிரச்சாரத்துக்கு போவார், நிறைய வேலைகள் இருக்கும்ல. ஒன்று நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கணும், இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணணும். ஆளுநருக்கு கடுமையான கண்டனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ பொன்முடி அவர்களும் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவர் வகிக்கிற பதவிக்கு இது அழகா, இது மரியாதையா? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் மேனா உலகநாதன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சார், இரண்டு முக்கிய நிகழ்வுகள். ஒன்று, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மீறி நீங்கள் எதுக்காக பொன்முடி அவர்களுக்கு பதவியேற்பு நடத்தி வைக்கல அப்படின்னு ஆளுநருக்கு கடுமையான கண்டனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ பொன்முடி அவர்களும் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது ஆளுநர் RN ரவி அவர்கள் இது அவங்களுக்கு அவர் விஷயத்தில் ஏற்படக்கூடிய முதல் பிறழ்வு இல்லை. வரிசையாக நிறைய நடந்திருக்கு. நிறைய அந்த மாதிரி அரசு அனுப்பக்கூடிய மசோதாக்களை பெண்டிங் வைக்கிறது, ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஒரு காலவரை இல்லாமல் நீங்கள் எதுக்கு இதை பதில் சொல்லாமல் வச்சுருக்கீங்க, சில பேரை விடுதலை பண்ணுறதுக்கான பில்லு, அதை நிறைய எண்ணிக்கையெல்லாம் நிறைய நம்பர்ஸ் ஆஃப் பெட்டிஷன் பில்லு அவர்கிட்ட பெண்டிங் இருந்துச்சு. அதுக்கு சில காரணங்களில் சிலதுக்கு சொல்லுவார், சிலதுக்கு சொல்லாமல் இருந்தார். இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. இப்போ இந்த 3 வருஷத்தில் இவர் வந்த பிறகு இந்த 2 வருஷத்துக்குள்ளே நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. அப்புறம் பொதுவெளியில் பேசுகிறது, தமிழகம்னாரு, உடனே அந்த ப்ரெஸ் ரிலீஸில் போட்டார். உடனே அதுக்கு கண்டனம் வளர்த்த பிறகு மாற்றிக்கிட்டார் அடுத்த ப்ரெஸ் ரிலீஸில். அது மாதிரி நிலைப்பாடுகளை அவர் முதல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவங்களோட எஜமானர்கள் சொல்கிறத கேட்டு எடுக்கிறாருங்கிறத உண்மை. ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிற பதவிக்கு தனித்துவமாக இயங்குறதுக்கு அரசியல் சட்டத்தில் எந்த விதமான கூறுகளுமே இல்லைன்னு தான் எல்லா சட்ட வல்லுநர்களும் சொல்கிறாங்க. அவருடைய விருப்பத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சொல்கிறது தான், அதுக்கு இயைந்து தான் அவர் போகணும். இல்லை, முன்னாள் ஆளுநர் திரு தமிழிசை அவர்கள் கூட ஆளுநர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்னது அது அரசியல் சட்டத்தினுடைய உரிமை இல்லை, அது எல்லாருக்கும் உள்ள அடிப்படை உரிமை. அவங்க சொன்னது ஒரு குடிமகனுக்கு ஒரு இதை விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வகுக்கிற பதவி அது இல்லை. உங்களுக்குன்னு ஒரு சில வரையறைகள் இருக்குது. அதாவது இந்த மனுக்களை பெண்டிங் வைக்கக்கூடாது, அதுக்கு ஒரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு பிறகு நம்ம அரசியல் சட்டத்தை வகுக்கும்போது அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு, அது என்ன சொல்கிறது, வார்த்தைகள் நம்ம ரொம்ப தவறாக புதுவெளியில் வந்துடக்கூடாது. இவ்வளவு ஒரு தாழ்வான தன்மையோட ஆளுநர் பதவிகளுக்கு இந்த மாதிரி நபர்கள் வருவாங்கன்னு ஒரு வேளை அவங்க எதிர்பார்த்துக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் ஒரு மெக்னானிமிட்டி, ஒரு மேன்மை பண்பு உள்ளவங்க தான் அந்த பதவிக்கு வருவாங்க. அவங்க ஒரு நியாயமாக நடந்துக்குவாங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மசோதாவை அனுப்புது, ஒரு சட்டத்தை அனுப்புது, ஒரு உத்தரவை அனுப்புது, ஒரு பரிந்துரை அனுப்புதுன்னா அதை உடனடியாக ரொம்ப தேவையில்லாத தாமதங்கள் இல்லாமல், அதாவது முக்கியமான சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்ங்கிறது வேறு விஷயம். அது மறப்பு தான், அதுக்கு இடம் இருக்குங்கிறதெல்லாம் மறக்கலை. ஆனால் இது நீங்கள் 1, 2 தான் ஒரு அபூர்வமாக இந்த விஷயத்தில் கேட்டிருக்காரு அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு அரசு உணத்தை அனுப்பினாலே அதை நிராகரிக்கிறது அல்லது அதை பெண்டிங் வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. இந்த விஷயத்தில் ரொம்ப அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த பதவிக்கு இழுக்க தேடிட்டார். அவர் தண்டனையைத்தான் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, ஆனால் குற்றமற்றவர்னு சொல்லலை, அதனால தான் நான் பதவி பிரமாணம் நடத்தி வைக்கலை அப்படிங்கிறது. சார், இதில் தண்டனை நிறுத்தியாச்சு. தண்டனை நிறுத்தி வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த மொமெண்ட்டில் அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை, கோர்ட்டு சொல்லலை, கன்விக்ட் ஆகலை. இப்போ கன்விக்ட் ஆகும்போது இப்போ இதில் உயர்நீதிமன்றத்தில் கன்விக்ட் ஆகிற போது ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ அமைச்சர் பதவி ஆட்டோமேட்டிக்காக இதாச்சு. திருப்பி இப்போ அவர் அந்த தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க அவங்க. இது ஒரு சாதாரண லாஜிக், சட்டம்.
அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது. இன்னொன்று அதுக்குள்ளே போனால் ரொம்ப அதை நீங்கள் தோண்டிட்டு, அதாவது அந்த வழக்கை எப்படி ஒரு கீழ்கோர்ட்டில் முடிச்சு வச்ச வழக்கை வந்து தாமே முன் வந்து எடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார்ல. ஆமாம், நீதி தூக்கமே வராது அவருக்கு. நாட்டில் நீதி தவறிச்சுன்னா தூக்கம் வரலன்றார். தூக்கம் இல்லாமல் தடுமாறுவார் ஒரு நீதிபதி. அவர் தானே இதை எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி நிறைய வழக்குகள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்தது தான் இது முடிஞ்சு போன செய்தி. இது ரொம்ப எல்லாமே அந்த நியாயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் இடம் இருக்குங்கிறாங்க. இப்படி ஒரு நீதிபதி இருக்காருன்னு நாங்கள் பெருமைப்படுறோம்னு வேறு ஒரு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு அவரை. இப்போ இந்த தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து உச்சநீதிமன்றத்திற்கே போய் ஆளுநர் தொடர்பான ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் டெல்லி போய் உச்சநீதிமன்றத்தில் தான் போய் அவங்க பதில் வாங்கிட்டு வரணும். ஆளுநருக்கு ஒரு பரிந்துரை அனுப்பிட்டு நேராக அவங்க அப்போவே ஃப்ளைட் ஏறிட வேண்டியதான் டெல்லிக்கு. ஆளுநருக்கு அனுப்பிச்சாச்சு, நீ அவர் மறுத்துருவார். நம்ம நீ அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தான் இது இவர்கிட்ட வந்து நீ ஒப்புதல் வாங்கி அவங்க சொல்லித்தான் அவர் நீங்கள் அவனுக்கு வந்து பதில் அனுப்புவார் அல்லது அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு வழக்கமாக பண்ணுற மாதிரில இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் அந்த வழக்குகளை பற்றி கேட்டால் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் கூட அவங்க கூட்டணி கட்சிங்கிறதே இல்லாமல் சொன்னாங்க. அவங்க உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறாப்புல. இப்போ இவர் நேற்று தின்ன உப்புக்கு இன்றைக்கே தண்ணி குடிச்சிட்டார். அப்படி தானே சொல்லணும். இதுவும் அப்படி தானே, உப்பு தின்னவங்க தண்ணி தான் குடிக்கணும். இந்த இது அவருடைய ஒரு பதவிக்கு, அந்த அவர் வகிக்கிற பதவிக்கு இது அழகா, இது மரியாதையா, இந்த மாதிரி ஒரு சிறுமைத்தனமாக அந்த பதவியை சிறுமைப்படுத்துகிறாங்க அவங்க. கூடுதலாக சில அரசியல் விமர்சகர்கள் இந்த சம்பவத்தால் ஆளுநர் விரைவில் ராஜினாமா கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது ரொம்ப கவுண்டமணி ஏதோ ரொம்ப ஒரு மானஸ்தன் இங்கே இருந்தானே எங்கேன்னு கேட்பான் படத்தில். அது மாதிரி நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து இந்த அதுக்கெல்லாம் ஞானம் வேணும்ன்ற நாட்டினுடைய ஒரு அதிகபட்ச நீதி அமைப்பு உச்சநீதிமன்றம் அவங்க வந்து இத்தனை தவணை கண்டிக்கிற அளவுக்கு நேற்றெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க. நாளைக்குள்ளே அவர் முடிவெடுக்கலைன்னா நாங்கள் ஒரு அவ்வளோ பெரிய பதவிக்கு நாங்கள் ஒரு உத்தரவு போடுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அது யாருக்கு மரியாதை குறைவு உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவர் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அடுத்து அவர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கன்விக்ட் ஆகிட்டாருன்னா அடுத்த முறை இந்த பதவிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போயிட போகுது. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கி பண்ணி வச்சுட்டா நாளைக்கே இல்லாமல் போனால் உங்களுக்கு என்ன? இப்போ நாளைக்கு இந்த கேஸ் மறுபடியும் வரும்போது கன்விக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் அது போயிருமே சார். அதை யாரும் தடுக்கவே முடியாது. கன்விக்ட் ஆகலைன்னா இருப்பார், ஆச்சுன்னா போயிடும், பதவி போயிடும்ங்கிறது அவருக்குன்னு இல்லை. எல்லாம் நான் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கு. 4 இடத்துல அவங்க வேட்புமனு போட்டு நிராகரித்தாங்க. அவங்க கன்விக்ட் ஆனதுனால ஏற்றுக்க முடியாதுன்னு வேட்புமனுவே நிராகரிச்சிட்டாங்க 2001. ஆனால் மெஜாரிட்டி வந்துச்சு, எம்எல்ஏக்கள் நிறைய வந்ததுனால அவங்க அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் அப்போ இருக்கிற பாத்திமா பிபி பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க மேலே விமர்சனம் வந்துச்சு. அப்போ அதுக்கெல்லாம் ஏன்னா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க அந்த மக்கள் பிரதிநிதிகளால் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நீங்கள் எம்எல்ஏயா இல்லாதவரே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். ராஜாஜி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே இல்லை. இப்போ இங்கே கொண்டாடுற ராஜாஜி இருக்கார், அவரெல்லாம் ஒரு தவணை கூட எம்எல்ஏ ஆனதில்லை. எப்போ எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக தான், கவர்னர் ஜெனரலாக தான் அவர் இருந்திருக்கார். அதுக்கு நிறைய பிரசிடெண்ட், அது 300 உதாரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நடந்ததும் அரசியல் சட்டப்படியும் தப்பு, எத்திக்ஸ் அரசியல் அறத்தின்படியும் தவறு, பொது நீதியின்படியுமே இது தவறு தான் சார். அதே போல் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு முதல்வரை வீட்டிலேயே சென்று அமலாக்கத்துறை கைது செய்தது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமாம், இப்போ முதலமைச்சர் கைதானது ஜெயலலிதா வந்து கோர்ட்டுக்கு போய் பெங்களூரில் கைதானாங்க. விசாரணைக்கு போன இடத்துல குன்கா வந்து ஆர்டரை கடுமையாக போட்டு அவங்க எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அங்கேயே உட்காருங்கன்றான் அவர் அந்த ஜட்ஜு. அப்போ குன்கா நீதிபதி, நீங்கள் நேராக சிறைக்கு போயிட வேண்டியான்னு சொன்னோன்னா அவங்களே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த தீர்ப்பு அமைஞ்சு அன்னைக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பதவியில் இருக்கிற முதலமைச்சர் மேலே இப்படி ஒரு இதாகி கைதானது இதுதான் முதல் முறைங்க மாதிரி. அது ஒரு நமக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய சங்கடமான செய்தியாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி வந்து இது அவருக்கு சங்கடமான செய்தி இல்லை.
ஏன்னா அதில் நிறைய அந்த அந்த வழக்குகளுக்குள்ளே போகிறதுங்கிறது இப்போ அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில். 9 முறை சம்மன் அனுப்பிட்டோம், ஒரு முறை கூட ஆஜராகலை. அது அவர் அந்த 9 முறை நீ 9 முறை அனுப்புனதுமே வந்து அரசியல் சட்டத்தின்படி அது நீங்கள் எனக்கு அந்த அந்த அதை ஏற்றுக்கல. அவர் அரசியல் சட்டத்துக்கு முரணானதுங்கிறார், அவர் கிளைம் பண்ணுறார். அவர் சொல்கிறார், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். 9 முறை ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தின் அமைப்பின்படி முதலமைச்சராக இருக்கார். அப்போ அது சரியானதாக இருந்தால் அவர் போயிருப்பார். அவர் ஏற்றுக்கல. இது வந்து அடாவடித்தனம். இந்த ஏன்னா அதுக்குள்ள நீங்கள் வந்து அதுக்குரிய அதிகாரமாக இது இந்த முந்தா நாள் ஒரு இடி இது பார்த்து இந்த இதே அமலாக்கத்துறைக்கு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷனில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அறிவுரை சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒருத்தர் வந்து 18 மாதம் விசாரணையே இல்லாமல் சிறையில் வச்சுருக்காங்க. அதாவது ஒருத்தர் பிடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, மைனிங் தான் அந்த மணல் குவாரி கேஸ் மாதிரி ஏதோ ஒன்று. சரி சரி. ஒரு தனியாக அவர் பிரபலம் இல்லை, சாதாரண ஆள். அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் தரப்பில் ஒரு மனு போனது, இவ்வளோ நாள் நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணலை, விசாரணை நடக்கலை, எதுவுமே இல்லை, ஆனால் 18 மாதமாக நான் சிறையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அது கேட்குறாங்க, நீ உங்களுக்கு அந்த அந்த அது அது உங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லுது. ஒரு அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு சார்ஜ் ஷீட்டை போடுங்க, ஃபைல் பண்ணுங்கள், விசாரணையை தொடங்குங்க, அவர் குற்றவாளியை நிரூபிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் பிடிச்சா கொண்டாந்து போட்டான் அப்படின்னா போட்டு நீங்கள் வாட்டில் வேறு வேலையை பார்க்குறேன், அவன் 18 மாதமாக அந்த சிறையில் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு. முந்தா நாள் கேட்டது, முந்தா நாள் ஒரு கேஸில். இப்போ அந்த மறுநாள் நைட்டு இரவே இது நடக்குது. முதல் நாள் கேட்குது சுப்ரீம் கோர்ட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அமலாக்கத்துறையை நோக்கி அத்தனை சரமாரியான கேள்வி அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் வந்துருந்துச்சு. மறுநாள் இரவே வந்து அமலாக்கத்துறை சரமாரியாக போய் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் போய் தாக்குதல் நடந்தது. தாக்குதல் தான் அது. இந்தியா கூட்டணியில் முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு. நிச்சயமாக அவர் இந்தியா கூட்டணிக்கு மட்டும் இல்லை, அவரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா 10 வருஷமாக நான் வந்து நாங்கள் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறோம்னு சொல்கிறார்ல மோடி. யானை காதுக்குள்ள பூந்த கட்டரும்பு மாதிரி டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அவர் இவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு. இவ்வளோ பெரிய எங்களை யாரும் வெல்ல முடியாது, ஜெயலலிதா சொன்ன மாதிரி கண்ணு கிட்டின தூரம் எதிரிகளே காண, எங்களுக்கு எதிரியே இல்லை, என் பார்வை கிட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்க ஜெயலலிதா. அது மாதிரி ஒரு ஆணவத்தில் தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு மோடியினுடைய சகாக்களும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆணவத்துக்கு இவங்க வந்து ஒரு பெரிய இது மாதிரி ஒரு சவால், சேலஞ்சு. தலைநகரம், நாட்டுடைய தலைநகரத்தில் உன் அரசு கிடையாது, அதை ஒரு யூனியன் பிரதேசமாக வச்சுருக்கா நீ. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, போலீஸ் எல்லாம் உனக்கிட்ட தான் இருக்குது, அதில் அதிகாரம் அவங்களுக்கு ரொம்ப இல்லை, யூனியன் டெரிட்டரியில். ஆனால் தலைநகரத்துக்குள்ளே உன் அரசு இல்லையே. டெல்லியில் இருக்கிற முதலமைச்சர் யாரானா அவர் ஏதோ ஆம் ஆத்மி கட்சியாங்க, இவங்க கட்சி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல வெளிநாட்டிலேருந்து வர்றவன்ட்ட. அது எவ்வளோ பெரிய அவமானம் 10 வருஷமாக அவங்களுக்கு. ஒன்றுமே பண்ண முடியல இவங்க. அந்த கடுப்பு, அந்த ஆத்திரம் தான் இது. என்னடா இவனை ஒன்றுமே பண்ண முடியல. இதோட இந்த இந்தியா கூட்டணிக்கு வேற வந்துருச்சு. இந்தியா கூட்டணியினுடைய மேலே உள்ள நம்பிக்கை மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் இதே மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லிகிட்டு இருந்தார். நான் கூட 250 260 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிஜேபி எப்படி எதிர்ப்பு இருந்தாலும் அங்கங்கே இருந்தாலும் நினச்சேன். இப்போ அதுக்கே திணறும் போருக்கு இவங்க நேற்று பார்த்த வேலை சுத்தமாக வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு, 200 வர்றது கஷ்டம் அப்படின்னாரு. அவர் எந்த அடிப்படையில் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு பொதுவான வேவை பார்க்கும்போது பிஜேபிக்கு எதிரான அலை வந்து இங்கே இல்லை, தமிழ்நாட்டை மட்டும் நம்ம பார்த்து சொல்லலை, வட மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நான் போன பேட்டியிலே அதை பேசினோம். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் கடுமையான எதிர்ப்போடு அவங்க தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், தேஜஸ்வியாக இருக்கட்டும், பீகாரில் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு விதமான எதிர்ப்பு இருக்குது. பஞ்சாபில் சொல்லவே வேண்டாம். ராஜஸ்தான்லேயுமே இவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஹார்ட்கோர் இது மாதிரி இல்லை இவங்கள்ட்ட. என்ன இருந்தாலும் அந்த இவர் நம்ம பழைய முதலமைச்சர் அவரும் அசோக் கெலாட்டு, இளைஞர் ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர், அவர் இந்த மாதிரி அங்கேயும் வலுவாக தான் இருக்குது, கட்சி இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இவங்க கமல்நாத் இருந்தா போகிறாரு, அந்த பாரு டெல்லிக்கு போயிட்டாரு, உள்ளே போக போகிறாரு, பிஜேபி வாசல் கதவை போய் அந்த திறக்க போகிறாரு அப்படின்னாங்க. மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி கமல்நாத் மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸில்.
இது வந்து இது கட்டமைக்கிறது தானே, ஊடகங்களை வச்சு பயமுறுத்தி கட்டுறது. இது என்னன்னா முதலமைச்சரை வந்து கைது பண்ணுறது இவங்களுக்கு வந்து இது பெருமை கிடையாது, அச்சுறுத்தல் தான். நீங்கள் வந்து எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் இன்ஸ்டிடியூஷனையும் டெமோக்ரஸி இன்ஸ்டிடியூஷனை பூரா தகர்க்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டாவாக இருந்துச்சு. இல்லை சார், இப்போ ஒரு ஊழல் வழக்கில் ஒரு முதலமைச்சரே கைதாகும் போது அது மக்கள் மத்தியில் அவங்க செல்வாக்கு குறைக்காதா? ஊழல் வழக்குனா இப்போ ஊழல் இப்போ இவங்களை பற்றி இப்போ இன்றைக்கி பரவலாக இப்போ தேர்தல் பத்திரத்தில் வந்து இன்றைக்கி முழு டீட்டெயில் வந்துகிட்டு இருக்கு வெளியே. இப்போ எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருக்கிறதுல பிஜேபி தான் அதிகமாக வாங்கியிருக்குங்கிறத அவங்க கட்சிக்காரங்களே அவங்க சம்மந்தப்பட்ட ஊடகங்களே மறைக்க முடியல. இப்போ இங்கே வந்து பெரிய நிறைய பத்திரிகை, தினமணி மாதிரி நிறைய பத்திரிகை, இந்து தமிழ் திசை நிறைய பத்திரிகையுமே பிஜேபி ஒன்றும் எதிர்த்து போடுறதில்ல. ஆனால் அவங்க சார்பான உள்ள நல்ல செய்திகள் தான் அதை பெருசாக போடுவாங்க. அது மாதிரி ஓரளவு சார்பு நிலையில் தான் இருக்குது ஊடகங்களே. இங்கேயே வடநாட்டு ஊடகங்களை கேட்கவே வேண்டாம். அவங்களே என்ன போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த முக்கியமான 9 நிறுவனங்கள் 100 கோடிக்கு மேலே கொடுத்த நிறுவனம் பூரா பிஜேபிக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கு. காங்கிரஸுக்கு 2 நிறுவனம் தான் 100 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்திருக்க டீட்டெயிலில் 7 பத்திரிகைகளில் வந்திருக்க விவரங்களே அதுதான் தகவலே. அப்போ இது வந்து அந்த நிறுவனங்கள்கிட்ட பணம் மருந்து நிறுவனங்கள்கிட்ட நிறைய வாங்கியிருக்காங்க. கொரோனா நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதையுமே யாருமே வாதிக்கவே இல்லை. ஊடகங்களில் வந்து பொதுவாதமாகவே ஆக்கலை. எதையுமே நியாயமான வாதங்கள், நியாயமான அதாவது உண்மையான பிரச்சனைகளை வந்து இவங்க பேசவே இல்லை சார். உண்மையான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புறது தான் இவங்க செஞ்சது இது வரைக்கும். நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்ட போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அது ஒரு பக்கம் போடுறது. அப்புறம் இப்போ வாரணாசியில் வந்து இவர் குளிக்க போகிறாரு, சந்திரம் பூசுறாரு, வேட்டி கட்டிட்டு போகிறாரு, மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்காரு, சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு, மோடி எந்திரிக்கிறாரு, மூடி உட்கார்றாரு, குளிக்கிறாரு, தண்ணிக்கில் முழுகிறாரு. இதுதான் செய்தியாக இருக்குது. கண்ணாடி போட்டு போகிறாரு, யானையில் ஏறுறாரு, குதிரையில் போகிறாரு, புலிக்கிட்ட போகிறாரு. இதுதானே இது வந்து ஒரு பிரதமர். மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தார்ல, ரொம்ப நாள் போக வேண்டாம் நீங்களாம். மன்மோகன் சிங்க்கு இப்போ இந்த ஜெனரேஷன் ஞாபகம் இருக்கும், ரொம்ப ஒன்றும் பழசு இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். எப்போவாவது இந்த மாதிரி ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அவர். குரலே ஒரு மென்மையாக வருங்க, அது வேறு விஷயம். அவர் கேட்டால் அவர் அரசியல்வாதினா அதுக்காக இந்த மாதிரி கூத்தாடி வேலையை பார்ப்பாங்க. அரசியல்வாதி போகிறான், இவர் கூத்தானே அடிக்கிறார், பிரதமர் மாதிரியாக நடந்துக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலையும். ஒரு நாளைக்கு போடுற சட்டை எவ்வளோ செலவுங்கிறான், லட்சக்கணக்காக ட்ரெஸ் போடுறாரு. அது இதுதானே செய்தியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இண்டெக்ஸு எத்தனையோ இண்டெக்ஸை பார்த்துட்டு நம்ம இடையில எத்தனை இது எல்லாம் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா ரொம்ப கீழே போச்சு, 120 கீழே போச்சு. இப்படி எல்லா விதத்துலேயும் ஹங்கர் இண்டெக்ஸு அதுலேயும் கீழே போய்கிட்டே இருக்குது. ஊட்டச்சத்தில் கீழே போய்கிட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து பட்டியல் உலக அளவில் உள்ள பட்டியலில் பூரா கீழே போய்கிட்டு தான் இருக்குது. இல்லை சார், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இந்த 3 மாநிலங்கள்லேயும் ஆம் ஆத்மி வலுவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த மாநிலங்களோட தேர்தலில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாங்க. அது பாதிப்பு இல்லை, பிஜேபிக்கு மரண அடி கிடைக்கும். இது மட்டும் இல்லை, டெல்லியில் இந்த தவணை கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. நல்லது பண்ணிட்டேன் நாட்டுக்கு. வந்து இந்த அமலாக்கத்துறைக்கு ஒரு விதத்தில் நாட்டு மக்கள் வந்து நன்றி தான் சொல்லுவோம். ஏன்னா இப்படியா அப்படியா வருமா போகுமான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்துச்சா, நேற்று அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அடி கெஜ்ரிவாலை தூக்கலாம், எவனும் நமக்கு ஓட்டு போட மாட்டான்டா, தூக்கலாம் அப்படின்ட்டு யாரும் சொன்ன ஐடியான்னு தெரியல, பிரமாதமாக பண்ணிட்டாங்க. சந்தேகமே இல்லைங்க, தெளிவாக நீங்கள் வந்து சந்தேகமே இல்லை, கூட்டணி ஆட்சி நிச்சயமாக அமையும். மாநில நம்ம ஏற்கனவே பேசினோம்ல, மாநில உரிமைகளுக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்ம இழந்த உரிமைகளை எல்லா மாநிலங்களுக்கும், தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இந்தியாவை தொடரணுமா இல்லையா, அது தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. இது இந்தியா தொடருமா தொடராதான்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது மூலமாக மக்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லிட்டார் மோடி, நான் சர்வாதிகாரி தான். அதான அர்த்தம். அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேர்தல் அறிவிச்சாச்சு, அதாவது இது மரபு இல்லைன்னு நிறைய சொல்கிறா, இல்லை இது மரபா? தேர்தல் அறிவிச்சாச்சு, அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு முதலமைச்சர், பிரச்சாரத்துக்கு போவார், நிறைய வேலைகள் இருக்கும்ல. ஒன்று நீ 1 மாதத்துக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கணும், இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணணும். இந்த நேற்று இங்கே என்ன நடந்துச்சு, முந்தா நாள் வரைக்கும் அதிமுக வந்து ஒன்றா கட்டி உருண்டாங்க விஜயபாஸ்கர். உடனே கூட்டணி இல்லைன்னு உடனே மறுநாள் காலையில், ஏன்னா அமலாக்கத்துறையா அது என்ன துறையாது, உடனே அடுத்த நிமிஷமே போய் நின்றாங்க வாசலில், ரைடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அவரே சிரிச்சிருப்பார்ல, விஜயபாஸ்கரே சிரிச்சிருப்பார். நகைச்சுவை தான் இது.
ஜனநாயகத்தில் ஒரு நகைச்சு, அதாவது ஒரு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பை EDF, அதாவது ஒரு நாட்டினுடைய அரசு அமைப்புகளையோ உறுப்புகளையோ நம்ம குறைச்சி மதிப்பிடலை, அதை தரக்குறைவாக பேசலை, அதுக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்கலை, அதெல்லாம் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம் ரொம்ப ரொம்ப இழிவாக இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு முக்கிய ஊழலை தடுக்கிறது, பண மோசடி, வெளிநாட்டு அந்நிய செலாவணி மோசடிகளை தடுக்கிறது, இது மாதிரியான மிகப்பெரிய விஷயங்களை டீல் பண்ண வேண்டிய ஆள் வந்து டீ கடையில் போய் நான் ரெடி பண்ணுறேன், இப்போ மளிகை கடையில் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பெட்டி கடையில் போய், மளிகை கடை கூட கிடையாது, பெட்டி கடையிலலாம் ரைடு பண்ணிடுவாங்க. ஒரு ED வந்துருச்சு ரைடுக்கு அப்படின்னு டீ சாப்பிட்ற மாதிரி மார்வேஷத்தில் போய் டீ கடையில் ரைடு பண்ணிடுவாங்க ஒரு ED எல்லாம். அது ஒன்று தான் செய்யலை அவங்க. அது அவ்வளோ கேவலம். இது நல்லா தெரியுது சார், பட்டவர்த்தமாக தெரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே நடக்கிறது அதிமுக, அவர் எந்த கட்சியோ அதை விடுங்க, கூட்டணியில் இல்லை உடனே ரைடை விடு. தேர்தல் பத்திரம் வந்து அன்னைக்கு நீங்கள் தான் சொன்னீங்க, அது மாதிரி காலையில் ரைடு விட்டால் சாயந்தரம் கொண்ட பணத்தை கட்டுறாங்க, பத்திரம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. முதல் நாள் கூட்டணி இல்லைன்னு முடிவானோன்னா மறுநாள் காலையில் இங்கே போயிட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.